உடம்புல எப்படி சாமி ஆடி வரும்? ஒரு சாமி ஆடி வர்றாங்க அப்படின்னா, அந்த சாமி எப்படி சாமி ஆடிகளுக்குள்ள ஆடி வரும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, சாமியே ஆடி வரணும். அதனுடைய நோக்கம் என்ன? சாமி இருக்கு, சாமிக்கு தேவையான பூஜையை குடுக்குறோம், படையலை குடுக்குறோம், அதுக்கு தேவையான காவ குடுக்குறோம், நல்லா எல்லா மக்களும் வழிபடுறோம், வணங்குறோம். அப்போ அந்த சாமி ஏன் ஆடி வரணும்? எதுக்கு ஆடி வரணும்? ஏன் சாமி ஆடிகளை தொடணும்? சாமி ஆடிகள் ஏன் சாமி ஆடி அருள்வாக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவு. சாமி எதுக்கு தெரியுமா வருது? சாமி எதுக்கு தெரியுமா சாமி ஆடிக மேல ஆடுது? யாரோட நன்மைக்காக அப்படின்னா, அந்த ஊரோட நன்மைக்காக, அந்த ஊர் மக்களோட நன்மைக்காக, அந்த குல மக்களோட நன்மைக்காக, நம்மளை காக்க வந்த சனங்களுக்கு நாம இருக்கிறோம், அவர்களுக்கு அவர்களுடைய குறைகளை நாம் தீர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கைக்காகத்தான் சாமி மனுஷன் மேலே வர்றது. இன்னைக்கு இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சாமி ஆடி வருதுல்ல, எது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த சாமி ஆடிகள் எப்படி செயல்படுவார்கள், அதைத்தான் இன்னைக்கு உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி வந்த உடனே ஏன் அந்த சாமியாடி போய் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை எடுக்கிறாரு? ஏன் அந்த அம்மா போய் அந்த தெய்வத்தோட, ஒரு பெண் தெய்வம்னா அந்த பெண் தெய்வத்தோட ஆயுதத்தை, சூலத்தையோ அல்லது கிழுக்கையோ அல்லது அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த ஆயுதங்களை எடுக்க காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த ஆயுதத்தோட அவசியம் இருக்கு? ஏன் சாமி வந்த உடனே அதனுடைய ஆயுதத்தை எடுக்குது அப்படின்னா, நமக்கு தேவை என்ன? ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க, ஒரு சில தீய வினைகளை ஒழிக்க, ஒரு சில சுத்தி நிக்கிற கர்மாக்களை விளக்க ஒரு ஆயுதம் தேவைப்படும் பார்த்தீங்களா? அந்த ஆயுதம் தான் நாம சாமி வச்சிருக்க ஆயுதம். இப்ப எதுக்காக அந்த சாமி போன உடனே அந்த ஆயுதத்தை எடுக்குது அப்படின்னா, அந்த ஆயுதம் மட்டுமே அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி அடித்து பாதுகாப்பாக அந்த குலமக்களையும், அந்த ஆபரண பெட்டிகளையும், அந்த கரகங்களையும் எல்லை கொண்டு வந்து சேர்க்கும். காவல் தெய்வம்னாலே எல்லா சாமிக்கும் ஆயுதம் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆயுதம் தான் எதிர்த்து நின்று வேட்டையாட, சண்டையிட வல்லமை பெற்ற ஆயுதமா இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி போய் அந்த அருவாவை தூக்கி ஆடுறது இந்த இடத்துல நமக்கு முக்கியம் அல்ல. அந்த அருவாவை தூக்கி ஆட காரணம் என்ன? அந்த ஆயுதத்தை தூக்கி அதனுடைய சத்தத்தை எழுப்ப காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிற சனங்களை பாதுகாக்க. சரிங்க, எல்லையில களரி விழா நடக்குது, சாமி அழைக்கிறாங்க, சாமி ஆடி ஒரு பக்கம் நல்லா சாமி பரிபூரணமா இறங்கணுன்னையும் அதனுடைய ஆயுதத்தை எடுக்கிறாங்க, ஆயுதத்தை தூக்குறாங்க. ஆயுதத்தை கிழுக்குனாலும் சரி, சூளமா இருந்தாலும் சரி, சாட்டையா இருந்தாலும் சரி, வல்லைய கம்பா இருந்தாலும் சரி, ஆனப்பந்தமா இருந்தாலும் சரி, அருவாளா இருந்தாலும் சரி, 5 மணி கம்பா இருந்தாலும் சரி, வேல் கம்பா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வில் அம்பா இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்களை எடுத்து அந்த ஆயுதங்கள் 8 திசைகளையும் கட்டுப்படுத்தும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா, அந்த சாமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம 8 திசைகளை கட்டுப்படுத்தி, அந்த 8 திசைகள்ல இருக்கிற அந்த தீய வினைகளை காத்து, கருப்பு அச்சாட்டம் அது எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு பூ போல அந்த எல்லையில அந்த மக்களையும், அந்த ஆபரண பெட்டியையும், கரகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. சரி, சாமி ஆடி வருது, ஆயுதத்தை ஏந்தி ஆடி வரும்போது அருள்வாக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, மலவோல நிக்கிறேன், என் மக்க மேல நான் மலவோல நிக்கிறேன், வா வந்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வாங்கிக்க அப்படின்னு அந்த சாமி ஆச்சார விபூதி கொடுத்து அந்த மக்களுக்கு அருள்வாக்க சொல்லி, இதுக்கு இதுதான் உன்னை காத்து நிக்கிறேன், நீ இதை செய்ய அப்படின்னு வாக்கு சொல்ல காரணம் இதுதான். ஏதோ மனுஷன் சாமி ஆடணுங்கிறது அந்த இடத்துல முக்கியமானது அல்ல. எல்லாமே அந்த எல்லையில இருக்க மக்களுடைய நன்மைகளுக்காகத்தான் நடக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஒரு எல்லையில இருக்கிற சாமியை தட்டி எழுப்பி அந்த குலமக்க மேல வர வைக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமி வந்தாதான், அந்த சாமி உணர்ந்தாதான் அந்த குலமக்களுக்கு நல்லது நடக்குங்கிறத சத்தியமான உண்மை. சாமி ஆடுறாங்க, களரி விழாவில் சாமி அழைக்கிறாங்க, குலதெய்வ எல்லையில மிக முக்கியமான செய்தே ஆக வேண்டிய விஷயம்தான் அந்த எல்லையில இருக்க சாமிகளை தட்டி எழுப்பி அந்த மக்கள் மேல இறக்குறது. சாமி இறக்குறதுங்கிறது, சாமி வரணுங்கிறது அந்த இடத்துல கட்டாயமான ஒண்ணு.
குலதெய்வ எல்லையை பொறுத்தளவு நாம போறோம் சாமியை கும்பிடுறோம்னு மட்டும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லையில இருக்க சாமி பேசுற தெய்வம், காக்குற தெய்வம். அந்த சாமி மனுஷனை தொட்டு பரிபூரணமா நின்று நமக்கு அருளாசி கொடுக்கிற தெய்வம். அதனாலதான் எல்லையில இருக்க எல்லா சாமிகளையும் எழுப்பணும். மக்க மேல வாயா, ஓ சனம், ஓ மக்க, உனக்குள்ள உன்னையவே நம்பி காலத்துக்கு நிக்கிறாங்க. ஓ வாகனம் என்ன, உன்னுடைய ஆயுதத்தை எடு, பரிபூரணமா வந்து இறங்கு, இருக்கிற சனங்களுக்கு நீ இருக்கேன்னு காட்டு, எல்லா மக்களுக்கும் அருள்வாக்க சொல்லு, இருக்கிற எல்லையில இருக்க குறைகளை சொல்லு, நிறைகளை சொல்லு, உன்னை எப்படி வணங்கணும்னு சொல்லு, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, எதுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லுன்னு எல்லாத்துக்கும் மருந்தாக நாம் அழைக்கிறதா சாமி அழைப்பு. ஏன் சாமி அழைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சாமி அழைக்கிறதுங்கிறது அந்த சாமியோட நன்மைக்காக இல்ல, அந்த எல்லையில வணங்க போற குல மக்களோட நன்மைக்காக. சாமி வருது, 4 பேர் ஒரே சாமியை 4 பேர் ஆடுறது தப்பு இல்ல. அந்த சாமி அந்த 4 பேருக்குள்ள யார்கிட்டயாவது ஒரு ஆளாவது அந்த சாமி வருதா, அந்த சாமி வந்து நின்னா நம்ம பிரச்சனைகள்லாம் தீருங்கிறதா சத்தியமான உண்மை. சாமி எப்படி ஆடி வரும் தெரியுமா? நல்லா உண்மையான தெய்வம் பரிபூரணமா ஆண்க மேல பெண்க மேல நின்று ஆடி வரும்போது நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சாமி ஆடி வர்ற அந்த சாமியை அடிக்கும். இது சாமி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நமக்கு அந்த இடத்துல புரிய வைக்கும். ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி செய்யற செயல் நம்மளை பிரமிக்க வைக்கும். அந்த சாமி செய்யற செயல் நம்மளை ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, இருக்கிற சனத்தை காக்குறது மட்டுமல்ல அந்த சாமியோட பொறுப்பு, அந்த சாமியோட அதிகாரம். அந்த எல்லையில இருக்க எல்லா மக்களையும், அந்த எந்த சாமி எந்த எல்லையில இருக்கோ அந்த ஊரை காக்குற பொறுப்பு அந்த சாமிகிட்ட இருக்கும். வந்த அந்த குலமக்களை மட்டும் அந்த சாமி விட்டு பார்த்துட்டு போயிடாது. ஊரை சுத்தி வரும், ஊரை பவனி வரும். அந்த இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும். அந்த சனங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும். அதே சமயம் அந்த சனங்களுக்கு இருக்கிற நோய் நொடிகளை தீர்த்து கொடுக்கும். ஒவ்வொரு வீட்டு வாசல்ல அலையாம போய் நின்று யாரெல்லாம் அந்த சாமியை நினைச்சு வணங்கி நிற்கிறாங்களோ அந்த வீட்டு முன்னாடி அந்த சாமி போய் நின்று அவர்களுக்கு வாக்க சொல்லி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். ஒரு முச்சந்தி இருக்குன்னா அந்த முச்சந்தில இருக்க அனைத்து தீய சக்திகளையும் புடுங்கி வெளியே எரியும். அந்த வழி சாமி வரப்போகுது அப்படின்னா அதை சுத்தம் பண்ணி கொடுக்கும். சாமி ஆடுற ஆட்டமும் அந்த சாமி சொல்ற அருள் வாக்கும் அந்த சாமியோட தோரணையும் சாதாரண மனுஷனால நம்மளால அதை செஞ்சிட முடியாது. சாமி உடல்ல வந்து நின்னாதான் அதை செய்ய முடியும். ரொம்ப வியப்பா இருக்கும். நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். சாமி வரும்போது, சாமி அழைக்கும் போது, அந்த சாமி ஆடும்போது, அந்த சாமியாடி என்னெல்லாம் செய்யறாரு. இந்த இடத்துல எதுக்கப்பா ஓங்கி ஒரு அவயத்தை போடுறாரு, என்னப்பா அந்த பக்கம் சுடுகாடு இருக்கு, எதுக்கப்பா அந்த பக்கம் ஓடுறாரு, எதுக்கப்பா அந்த முச்சந்தியை சுத்தி எதுக்கப்பா இத்தனை வட்டம் விடுறாரு, எதுக்கப்பா 8 திசைகளையும் ஏற இறங்க பாக்குறாரு, எதுக்கப்பா ஆகாயத்தை நோக்கி அவயம் போடுறாரு, எதுக்கப்பா எங்கன எலுமிச்சங்கனி கேட்கிறாரு, எதுக்கப்பா எங்கன பூசணி கேட்கிறாரு, எதுக்கப்பா எங்கன சாமி ரொம்ப உக்கிரமா நிக்குது, எதுக்குடா இந்த சாமி இந்த எல்லையை விட்டு வரமாட்டுது, எதுக்குடா இந்த சாமி இவ்வளவு கோபமா இருக்கு, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிறோம். அதுலதான் இருக்கு அந்த சாமியோட மகத்துவம், அந்த சாமியோட சக்தி. சாதாரணமானது அல்லங்க. மனுஷனை மீறின சக்தி மனுஷங்கிட்ட நிற்கும் போது நமக்கு அப்பத்தான் தெரியும் நம்ம சாமியோட அருமை வறுமை இப்படியா, நம்ம சாமியோட சக்தி இப்படியா, நம்ம மலையம்புட்டு சாமியவா நம்ம இவ்வளவு நாளும் மதிக்காம இருந்தோம். இந்த சாமி இந்த எல்லையில இருக்கும்போது யாராலும் நம்மளை அசைக்க முடியாது. மாய மாந்திரியங்களையும் சூழ்ச்சிகளையும் இந்த சாமி வந்த கணம் எல்லாத்தையும் முறியடிக்கும் அப்படின்னு சாமியை அழைக்க நம்மளை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நிப்பாட்டும். சாமி அழைச்சே ஆகணுமப்பா, சாமி இந்த எல்லைக்கு வந்தாகணும், சாமி வராம நாம இந்த எல்லையை விட்டு நகரக்கூடாது. இவ்வளவு காலமா அந்த தெய்வத்தை வணங்கி வர்றோம், சாமி வரணும்ல, மக்க மேல மிதிக்கணும் இல்லையப்பா, சாமி வர வைக்கணும். எல்லா பிள்ளைகளும் கடுமையா விரதத்தை பிடிங்க. மனசுல குத்தம் குறை இருந்தாலும் சாமிகிட்ட மன்னிப்பை கேளு, அபராத காணிக்கையை கட்டு, சாஸ்தாங்கமா விழு, மன்னிப்பு கேளு. குத்தம் குறை செஞ்சவன் எவனா இருந்தாலும் சாமிகிட்ட மன்னிப்பு கேளு. அப்பதானப்பா அந்த சாமி இந்த எல்லைக்கு வரும். நம்ம பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும், நம்ம கஷ்ட நொடியெல்லாம் நம்ம தீரணும், நம்மளை சுத்தி இருக்கிற தீய வினைகள் விலகணும், நம்ம செய்யற தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் வரணும்னா நம்ம சாமியை அழைக்கணும்டா, நம்ம சாமி நம்ம மக்க மேல வரணும், அதை நாம உணரணும் அப்படின்னு எல்லா மக்களும் அந்த சாமியை அழைக்க ரொம்ப முக்கியமா முன்னாடி நிக்கணும். போறோம், ஆளுக்கு ஒரு வரிய போறோம், சாமியை கும்பிடுறோம், ஏதோ 4 பேர் 4 கருத்தை சொல்லி அதுல ஒரு வாக்குவாதத்தை செஞ்சு வர்றோம், சாமியை கும்பிடுறோம், சாமிக்கு கொடுக்குற காவை சாப்பிட்றோம்னு மட்டும் வந்துடக்கூடாது.
எந்த சாமிக்கு இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு விரதத்தை பிடிச்சு நிக்கிறோமோ அந்த சாமியை நாம முழுமையா உணர்றோமா? அந்த சாமி இந்த எல்லையில பரிபூரணமா இறங்குதா? எல்லைய காத்து நிக்குதா? கண்டுபிடியப்பா, கண்டுபிடி. சாமி இறக்கணும். சாமி இறங்காம இந்த எல்லையில யாரா இருந்தாலும் நகலக்கூடாதுன்னு எல்லா மக்களும் வட்டம் போட்டு சுத்தி நிக்கணும். சாமிக்கு வைக்கணும் கெடு. வரணும் ஐயா, நீ வரணும், இந்த எல்லைக்கு வரணும் ஐயா. தாயே, நீ இந்த எல்லைக்கு வரணும். நீ எங்களுக்கு பதில் சொல்லணும். நாங்க என்ன செய்ய, உன்னை எப்படி வழிபட, நாங்க என்ன செஞ்ச தவறு என்ன, இவ்வளவு காலம் போதும், இனியும் உன்னைய நாங்க முன்னாடி வச்சு நாங்க பின்னாடி நிக்கணும். நாங்க கண்ணை கட்டி ஏதோ போன ஓக்குல குதிரைய கடிவாளம் கட்டின மாதிரி நாங்க கும்பிட்டு போக விரும்பல. உனக்காக வந்திருக்கோம். நீ இருக்கன்னு முழுமையா எங்களுக்கு காட்டி கொடு. பரிபூரணமா வா. சுத்தமான தேகத்தை தொடு. நீ என்ன கேட்குறியோ உனக்கு அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம். நீ என்ன சொன்னாலும் அதை நாங்க நிறைவேற்ற சரியா இருக்கோம்னு அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாரும் கைகட்டி வட்டமிட்டு நிக்கணும். அப்படி அழைக்கும் போது சாமி வராம போயிருமா? சாமி ஆடாம போயிருமா? பொய்ய ஆடுறவன் அந்த இடத்துல சாமி ஆட முடியுமா? தவறு செஞ்சவன் அந்த இடத்துல நிக்க முடியுமா? சத்தியமான மக்க அந்த சாமி பார்க்காம போயிருமா? சொல்ல வேண்டிய வாக்கு சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லையில இருக்க எல்லா மக்களுக்கும் அதனுடைய தேவையை நிவர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாமி மலை இறங்க. பெட்டி அழைக்கிறது, கரகத்தை அழைக்கிறது மட்டும் இல்ல, இருக்கிற சன எல்லாத்துக்கும் பார்த்து உங்களுடைய குறைகளை இந்த வருஷம் இருந்து இந்த கணம் முதல் நான் தீர்த்து கொடுக்குறேன்டா, போ, நீ முன்னாடி நான் பின்னாடி வர்றேன், உன் நிழல் மாறி நிக்கிறேன் அப்படின்னு உறுதியை கொடுக்கிற சாமி தான் நாம வணங்குற குலசாமி. அப்ப ஒரு சாமி எப்படி வரும், எப்படி ஆடி வரும், அந்த சாமி நம்மளை ஏன் சாமி அழைக்கணும், அந்த சாமி வர காரணம் என்ன, அது ஆயுதத்தை தூக்க காரணம் என்ன, அந்த சாமி ஆட காரணம் என்ன அப்படிங்கிறது 1000 விஷயங்கள் இருக்கும். எல்லா குலதெய்வ எல்லைகள்லையும் உங்களுடைய தெய்வங்களை அந்த எல்லையில வர வைக்கிறது தான் நீங்க செய்யற மிக முக்கியமான விஷயமா இருக்கும். சாமியை கும்பிட்டோம் போனோம் வந்தோம்னு மட்டும் இருந்துடக்கூடாது. என் சாமி இருக்கப்பா, முத்தையா இருக்காரு, அங்காள ஈஸ்வரி இருக்கா, தாய் இந்த பத்திரகாளி இருக்கா, என்னப்பா பேச்சு இருக்கா, ராக்கா இருக்கா, தட்டி எழுப்புடா வரட்டும் அப்படின்னு அந்த சாமியை வர வைக்கணும். அதுலதான் இருக்கு பங்காளிகளோட திறமை. மனுஷன மீதி ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் பாட்டேன் பூட்டேன் காலத்துல இந்த சாமி பேசுனது உண்மையா இருந்தா இந்த எல்லையில வரணுமப்பா, நீ பேசணுமப்பா, உன் குறைய சொல்லணுமப்பா அப்படின்னு அந்த சாமிய பேச வைக்கணும். மனுஷன் பேசக்கூடாது, சாமி பேசணும். மனுஷனுடைய சத்தம் அங்க ஓங்கி ஒழிக்க கூடாது, சாமியோட சத்தம் அந்த இடத்துல ஓங்கி ஒழிக்க வைக்கணும். அதை செய்யற கடமை யார்கிட்ட இருக்கு? அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி வங்காளி பெருமக்கள். ஒரு எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில அதை சுத்தி நடக்கிற 1000 விஷயங்களை எதிர்த்து சண்டையிடுற அந்த சாமிக்கு தெரியும் யாராரு எப்படி எப்படி அப்படிங்கிற அந்த தெய்வத்தை நாம பரிபூரணமா வர வச்சு சாமி ஆடுறதுலதான் இருக்கு சாமி ஆடிகளுடைய பக்தி. அதே சமயம் அந்த தெய்வத்தை நாம எந்த அளவு மகிழ்விக்கிறோம், அந்த சாமியோட தேவைகளை எந்த அளவு நிறைவேற்றுறோம், அந்த சாமி மனம் முகந்து மகிழ்ச்சியோட நம்மளுக்கு எப்படி நம்மளை பார்க்குது, நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொடுக்குது, நம்மளுடைய சகல வளங்களை எப்படி பெருக்கி கொடுக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான ஒண்ணு. குலசாமி கோவில்னு இத்தனை மனசுல வச்சு நீங்க போய் நின்று உங்க சாமியை நீங்க வர வச்சுட்டீங்கன்னா எந்த கும்பாதி கொம்ப வீராதி வீரனாலும் சூராதி சூரனாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்களை உங்க சாமி பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், உங்க எல்லையில இருக்க எல்லா சாமியும் வர வைக்க உண்டான அனைத்து முயற்சிகளை எடுங்கன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.